ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்னைக்கு சூப்பரான சுவையில் ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளி பார்த்துக்கலாம். புளி தான் வந்து ரொம்ப முக்கியம் ரசத்துக்கு. ஸோ அந்த புளி வந்து நம்ம என்னென்னா ஒரு லெமன் சைஸ் அளவு, ஒரு மீடியம் லெமன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸில் வந்து புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து என்னென்னா மிளகு வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகும், ஜீரகம் வந்து ஒரு அதே ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து பூண்டு வந்து 1 எடுத்திருக்கேன். இது வந்து காஞ்ச மிளகா வந்து தாளிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, புளியை வந்து என்ன பண்ணுறோன்னா நல்லா வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிடும். நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் இந்த புளியும் தக்காளியும் நல்லா 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கணும். புளியும் தக்காளியும் எந்த அளவுக்கு நம்ம ஊறி நல்லா பிசைகிறதுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து எப்படின்னா ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ வந்து என்ன செய்கிறேன்னா, ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து அந்த புளியும் தக்காளியும் வந்து நான் நனைய வச்சுருக்கேன். இது நல்லா வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊறட்டும். ஊறின பிறகு அதை நம்ம பிசையலாம். இப்போ வந்து என்னென்னா, நம்ம அந்த மிளகு ஜீரகம் ஆல்ரெடி காமிச்சல, மிளகு ஜீரகம் பூண்டு அதை வந்து மிக்ஸியில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது ஊறட்டும். இப்போ வந்து புளியும் தக்காளியும் நல்லா வந்து நமக்கு ஊறிடுச்சு. இப்போ வந்து நல்லா அதை வந்து எவ்வளோ தூரம் உங்களால் பிசைய முடியுமோ பிசைஞ்சுக்கோங்க. இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த புளியும் தக்காளியும் நீங்கள் பிசைகிற அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ரசத்தோட டேஸ்ட்டே இருக்கும். ஸோ அதனால் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுங்க, நான் வந்து இதில் வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டே வந்து நிறையா தண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நல்லா புளிஞ்சு எடுத்த பிறகு கூட உங்களுக்கு வந்து புளிப்பு வந்து தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக வந்து இந்த இதை வந்து குடிச்சு பாருங்கள், புளிப்பு இருக்கா இல்லையான்னு பாருங்கள். இப்போ புளிப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. நான் லைட்டாக வந்து குடிச்சு பார்த்தேன், புளிப்பு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறேன்னா ரசத்துக்கு தேவையான உப்பு வந்து நான் இதில் போட்டுறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இதுவும் வந்து கொஞ்சம் லைட்டாக இதுவாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா தாளிச்சிக்கலாம். மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாத்தையும் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி வந்து ரொம்ப மையெல்லாம் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்திருக்கேன், வெந்தயம் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து என்னென்னா ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து தாளிச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சோடனையும் ஒரு காஞ்ச மிளகாவை நம்ம 2ஆக கிள்ளி போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் நமக்கு வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா தாளிக்கிறதுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். அந்த வெந்தயத்தையும் போட்டலாம். வெந்தயம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த வெந்தயம் வந்து நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க, அதனால் தாளிக்கிறது போட்டுருங்க. வெந்தயமும் வந்து நல்லா வந்து என்ன செய்யணும், பொரிஞ்சு வரணும். நெக்ஸ்ட் இந்த ரசத்தோட ஸ்பெஷலே வந்து ஒன்று வந்து இந்த புளி கரைசல் வந்து நம்ம கரைக்கிறது, இன்னொன்று வந்து நம்ம இந்த பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, மிளகு ஜீரகம் இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து சிம்மில் போட்டு கருக விடாமல் நல்லா அந்த எண்ணெயில் வந்து வதக்கிக்கிறணும். இப்போ நம்ம வந்து இதை போட்டு வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து கருக விட்டுறக்கூடாது. ஸோ வந்து ஸ்லோ சிம்மில் வச்சுக்கோங்க, வச்சு நல்லா வந்து இதை வந்து வதக்கிக்கலாம். இதில் வந்து நான் கருவேப்பிலை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பவுடர் கூடயே வந்து காஞ்ச கருவேப்பிலை வந்து 2 இன்ச்சு வந்து போட்டு பவுடர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் வந்து என்னென்னா பெருங்காயத்தூள் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெருங்காயத்தூள் தாளிக்கும் போது போட்டுக்கோங்க. இந்த புளி கரைசலில் நான் வந்து என்ன இருக்குன்னா ஆல்ரெடி நான் காமிச்சதில் தான். நெக்ஸ்ட் வந்து அதில் கொஞ்சம் வந்து மஞ்சப்பொடி வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் நல்லா வந்து வதக்கியாச்சு. இப்போ இந்த புளி கரைசலை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இன்னொன்று வந்து ரசத்தில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இது வந்து ரசத்தை வந்து நல்லா வந்து என்ன செஞ்சிருக்கோன்னா கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா வந்து அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிடுங்க, சுத்தமாக நல்லா இருக்காது. அதுதான் ஃப்ராங்காக சொல்லணும்னா. ஸோ வந்து என்ன பண்ணணும்னா நல்லா வந்து நுரக்கூடணும். சைடில் நடுவில்லாம் நல்லா நுரக்கூடி, அதாவது கொதிக்கிறாப்பில் இருக்கும் போது அதுக்கு முந்தின ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன செஞ்சிடணும், ஆஃப் பண்ணிடணும். நான் வந்து கரெக்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சப்போஸ் இந்த ரசத்தில் வந்து நம்ம இப்போ பருப்பு ரசம் வைக்கணும்னு சொன்னோன்னா, இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம புளி கரைசல் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக எடுத்துகிட்டு அதோட வந்து நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி ஊற்றோம்னா நல்லா பருப்பு ரசம் சூப்பராக இருக்கும். இந்த கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் எடுக்கிறீங்க, நான்வெஜ் எடுத்து அந்த டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரசம் வேணும்னா, இந்த நான்வெஜ் வேக வைக்கிறதோட தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி இதோட வந்து ஆட் பண்ணி வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரியே ரசம் இருக்கும். இப்போ நான் இதில் வந்து மிளகு வந்து அதிகமாக யூஸ் பண்ணி மிளகு ரசம் தாங்க வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நடுவில் வந்து நல்லா வந்து நல்லா நடுவில் வந்து நுரப்பொடி வந்துருக்கு பாருங்கள். இப்போ அடுத்த நிமிஷமே வந்து நமக்கு என்ன செஞ்சோன்னா கொதிக்காயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இறக்கும் போது என்ன செய்கிறோன்னா கொத்தமல்லி தழை வந்து நல்லா சூட்டில் வந்து நல்லா கொத்தமல்லி தழை நாளை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு இதில் போட்டுடலாம். அதோட ஃப்ளேவரை வந்து நல்லா அந்த கொதிக்கிற ரசத்தில் நம்ம போடும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you so much.